அனுமனிடம் நூதனமான வேண்டுதலை வைத்த பக்தனின் நிலை என்ன ஆனது தெரியுமா? ஆஞ்சநேயரின் பரம பக்தன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒரு வினோதமான ஆசை இருந்தது. அதாவது ஆஞ்சநேயருடன் சொக்காட்டம் ஆட வேண்டும் என்பதுதான் அவரின் ஆசை. இதனால் தினமும் ஆஞ்சநேயா, நீ என்னுடன் சொக்காட்டம் ஆட வர வேண்டும் என மனம் உருகி வேண்டினான். பக்தனின் இந்த வேண்டுகோளை ஏற்று அவர் முன் அனுமன் தோன்றினார். அவனுடன் சொக்காட்டம் ஆடவும் சம்மதித்தார். ஆனால் பக்தனிடம் அனுமன் ஒரு நிபந்தனையை விதித்தார். பக்தா, நான் விளையாட்டில் விட்டுக் கொடுக்க மாட்டேன். தீவிரமாக விளையாடுவேன். பின்னர் நீ தோற்றுவிட்டால் வருந்தக்கூடாது என்றார். பக்தனும் இந்த நிபந்தனைக்கு சம்மதித்தான். இருவரும் விளையாட்டை துவங்கினர். அனுமன் ஒவ்வொரு முறை கட்டைகளை உருட்டும் போதும் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறினார். பக்தனோ ஜெய் அனுமான் என்று கூறி கட்டைகளை உருட்டினான். அந்த விளையாட்டில் ஒவ்வொரு முறையும் பக்தனை வெற்றி பெற்றான். அனுமனோ சரி, அடுத்த முறையாவது ஜெயித்து விடலாம் என்ற முனைப்பில் மீண்டும் மீண்டும் விளையாடினான். ஆனால் வெற்றியோ பக்தன் பக்கம் மட்டுமே இருந்தது. தற்போது பக்தனுக்கு பதிலாக ஆஞ்சநேயர் மன வருத்தத்தில் ஆழ்ந்தார். மனதில் ராமரை நினைத்து நான் உங்கள் திருநாமத்தை ஒவ்வொரு முறை உச்சரித்தும் எனக்கு தோல்வியாய் எண்ணினார். அஞ்சனை மைந்தன் முன் தோன்றிய ராமர், அனுமா, நீயோ என்னுடைய பக்தன், என் சக்தி உன்னுள் இணைந்துள்ளது. ஆனால் அவனோ உன்னுடைய பக்தன். அதனால் அவனில் நம் இருவரின் சக்தியும் இணைந்து விடுகிறது. இதுதான் அவனின் வெற்றிக்கு காரணம் என்றார். நெகிழ்ந்து போன ஆஞ்சநேயர் பக்தனுக்கு ஆசி வழங்கிவிட்டு அங்கிருந்து சென்றார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.